ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லபடியாக நீங்கள் ரவுண்ட் 3க்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அதாவது நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டயர் 3 காலேஜ் லிஸ்ட் வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். போத் வந்து கோயம்புத்தூர் அதே மாதிரி சென்னை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டயர் 3 காலேஜோட லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். சரியா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதாவது நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம எந்த காலேஜ் கிடைக்க போதோ, என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது சார் எனக்கு கவுன்சிலிங் தான் சார் சீட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இருக்க தான் போகுது. ஏன்னா நிறைய பேர் நமக்கு கால் பண்ணும்போது வந்து கேட்குறது என்னென்னா, சார் எனக்கு இடம் கிடைக்குமா? ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்னமோ 1,95,000 தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் 2,39,000 பேர் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே, அப்போ எங்களுக்கு சீட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டவுட் வந்து என்னாச்சு பார்த்தா கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு சீட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஆனால் எந்த பிளேஸில் நம்ம படிக்க போகிறோம், எந்த கோர்ஸை நம்ம எடுக்க போகிறோம், அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தாட்டாக இருக்குது. அதாவது சார் நான் ஒரு பேருக்கு நான் இன்ஜினியரிங் படித்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் நீங்கள் இருக்காதீங்க. சரியா, ஏன்னா இன்ஜினியரிங்கிறது மற்ற கோர்ஸ் மாதிரி கிடையாது. மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய கோர்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மூலயமா டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை இந்த மாதிரி நம்ம மற்ற கோர்ஸுக்கு வந்து நம்ம போக முடியும். ஆனால் இன்ஜினியரிங்கிறது நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த கான்செப்ட் ஓரியன்டாக நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுதலாக நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நமக்கு திங்க் பண்ண தோணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸு, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜு, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரீஜியன், சரியா, இது 3 ரொம்ப முக்கியம். முக்கியமாக ரவுண்ட் 3ல் 1,00,000 பேருக்கு மேலே என்னாச்சு பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3ஐயும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. சரியா, அப்படி அதாவது சார் எனக்கு வந்து நல்ல கோர்ஸ் கிடைச்சா போதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட கட் ஆஃப் வந்து 100க்கு கீழே தான் சார் இருக்குது. எனக்கு வந்து நான் நல்ல காலேஜ் கிடைச்சா போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட கட் ஆஃபுக்கு நல்ல காலேஜ் வந்து கிடைக்குமா, அது சிவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சார், அது வந்து பயோமெடிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி நான் நல்ல ரீஜனில் போனால் போதுன்னு நினைக்கிறேன் சார், அப்போ எனக்கு கோயம்புத்தூர் ரீஜன்லையோ இல்லை சென்னை ரீஜன்லையோ எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் எனக்கு அதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 2 நாளும் நல்ல சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்கள் ரெடி பண்ணணும். சரியா, அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டை முதல் ரெடி பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் நல்ல காலேஜ் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண முடியல, நாம் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்குறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தா ரெடியாக இருக்கிறோம். அதனால் நல்லபடியாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜ், நல்ல ரீஜன். சரியா, இது 3 உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். சரியா, அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.